கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் கொலோசியர் 1 அதிகாரம் 10 வசனம். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. ஆமேன். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயும் கொலோசிய பட்டணத்து பரிசுத்தவான்களுக்கு சில காரியங்களை குறிப்பிட்டு சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையுமாறு வேண்டுதல் செய்கிறார்கள். தேவனை தேடுதல், தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைதல் என்பது என்ன? இன்று சில பெந்தெகோஸ்தவினர் நினைப்பது ஒரு சில கூட்டங்கள், அதாவது ஞாயிறு ஆராதனை அல்லது சனிக்கிழமைகள் நடக்கிறதான அந்த கூட்டங்கள் தேவன் என்னை தொட்டு விட்டார் என்று வேர்த்து விறுவிறுத்து சொல்வார்கள். தேவன் இவர்களை தொட என்ன செய்ய வேண்டும் போல வேகமாக பாட்டு பாடி மேளதாளங்களை வேகமாக அடித்து போதகரின் உணர்ச்சி வசப்படும்படியான வசனத்தை வார்த்தைகளை சொல்லி அச்சமயத்தில் தங்களது உடலை அசைத்து குதித்து துள்ளி இவர்களை துள்ள வைக்கிறார்கள். அச்சமயத்தில் தேவன் எங்களை தொட்டுவிட்டார் என்பார்கள். இதன் பெயர் என்ன தெரியுமா? பரவசம் அடைதல். இந்த பரவசம் அடைதல் இந்த நிலை பற்றி பரிசுத்த வேதத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 22 வசனத்தில் முதல் வாசிக்கும்பொழுது, பாகாலின் 450 தீர்க்கதரிசிகள் இது போன்று துள்ளி குதித்து ஆடி பாடி தேவனே இறங்கும் என்று கூச்சலிட்டு மேலதாளம் அடித்தும் வேர்த்து விறுவிறுத்து பரவசமாகி எந்த விதமான பதிலும் தேவனிடத்திலிருந்து வரவில்லை அவர்களுக்கு. ஏன்? நமது பரிசுத்த வேதம் இதையே மிக தெளிவாக என்ன சொல்கிறது? மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனத்தில் 2 பேர் 3 பேராவது என் நாமத்தினால் கூடியிருந்தாலே அவர்கள் நடுவிலே இயேசு கிறிஸ்துவே இருக்கிறேன் என்கிறார். மிக அழகாக சொன்னதான அப்படி சொல்லியும் கூட வாரம் இவர்கள் அழுது புலம்பி கூச்சலிட்டு வாரும் இறங்கும் என்று வேறு யாரையோ கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அநேகர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தேவ வார்த்தைகளை குறித்து தியானிக்கும் போது தேவ பிரசன்னம் உணரலாம். தனிமையில் தேவனோடு ஜெபம் செய்து தேவனோடு பேசுவதன் மூலம் தேவனுடைய வசனம் மூலம் உங்களோடு தேவன் பேசுவதை உணர்வீர்கள். பொய் பேசாமல் உண்மைகளை பேசும்போது தேவன் உங்களுக்குள் மற்றவர்கள் காண்பார்கள். தேவன் உங்களுக்குள் இருப்பதை. உங்களது நற்கிரியைகள் மூலம் தேவன் உங்களிடத்தில் நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். ஞாயிறு மற்றும் சனிக்கிழமை மட்டும் சபைக்கு சென்று துள்ளி குதித்தால் நல்ல கனிகளை பெறவே முடியாது. பரிசுத்தம் வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைவோமாக. ஆமேன். God bless you.